ஆண்டவரே, நீ நல்லவர். எங்கள் வாழ்க்கையிலே எண்ணி முடியாத நிறைய அதிசயங்களும் காரியங்களும் செய்தீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருக்கமாய் இறங்கினீரே. சுக வாழ்வு என்னில் தோளில் விட்டது, புது வழி திறந்திட்டீரே. நெருக்கங்கள் மத்தியில்
அந்த நல்லவர் நம்முடைய வாழ்வில் செய்த எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரே மக்கு நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது போல நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கே நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கரமே எங்களை காத்தது, உடைய கரத்தினால் எங்களை பிடித்து கொண்டீரே. ஆண்டவரே, இறுக்கமான நேரத்திலும் ஆண்டவரே உடைய கரம் எங்களை நடத்தினதே. ஆண்டவரே, விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, உடைய கரங்கள் எங்களை பிடித்து வழி நடத்துகிறதே. ஆண்டவரே, அல்லேலூயா, நாங்கள் உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். நாம் தொடர்ந்து தேவ ஆவியானவர் நமக்கு எப்படியாக இருந்தால் பனியை போல் இருப்பார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனப்பட்டு இருக்கிறது என்று தெரியவில்லை. கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே நம்மையும் சபையையும் குடும்பங்களையும் நடத்துவாராக. அவரே நமக்கு பனியை போல் இருக்கிறவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். இந்த லீலி புஷ்பத்தை குறித்து சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது நம்முடைய ஆவிக்குரிய அந்த தரத்தை இன்னும் சற்று வலுவாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த லீலி புஷ்பம் சீக்கிரத்திலே மலர்ந்து வாசனையை மலையெங்கும், லீபனோன் மலையெங்கும் பரப்புகிற ஒரு அற்புதமான மலர் என்று இந்த மலரை குறித்து வேதாகமம் அருமையாய் கூறுகிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். லீலி புஷ்பத்தை போல மலருகிற அனுபவம் நம்முடைய வாழ்விலே உண்டாகட்டும். கர்த்தராகிய மணவாளன், அங்கே சாலமோன் இயேசு கிறிஸ்துவுக்கு உருவகப்படுத்தப்படுகிறார். இது கேஜேவி மொழிபெயர்ப்பிலே, நியூ கேஜேவி மொழிபெயர்ப்பிலே சற்று மாறுதலாக இருக்கிறது. நாம் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்தே நாம் இந்த வார்த்தையை நம்முடைய சிந்தையிலே பதித்து கொள்ளுவோம். நான் சாரோனின் ரோஜா, நான் என்று கர்த்தர் தம்முடைய அழகை குறித்து வர்ணிக்கிறார். ஒரு இடத்திலே தீர்க்கன் சொல்லுகிறான், நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. தம்முடைய அழகையே சிலுவையிலே நமக்காக இழந்து அந்த கேடு அடைந்தார் என்று தீர்க்கன் மூலமாக நாம் அறிகிறோம். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருந்தேன் சொல்லலை, இனிமே இருப்பேன் சொல்லலை, இருக்கிறேன். உன் நாமம் என்னன்னு சொல்லி அந்த ராஜா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? கர்த்தர் உடனே சொல்றாரு, நீ என் நாமத்தை கேட்பானே, எனக்கு பேர் அநேகம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று போய் சொல். நீங்கள் வேதாகமம் முழுவதிலும் அந்த இருக்கிறேன் இருக்கிறேன் என்கிற அந்த கான்செப்டை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாகவே 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், மணவாளன் தம்மை குறித்து அறிமுகப்படுத்துகிறார். அடுத்த வார்த்தையிலே மணவாட்டியை குறித்து சொல்லுகிறார், முள்ளுகளுக்குள்ளே. அப்ப இந்த லீலி மலர் எதன் நடுவிலே வாழ்கிறது, மலருகிறது, வாசனை கொடுக்கிறது. லீபனோன் மலை எங்கும் அந்த வாசனை பரிமளிக்கிறது என்றால் அதனுடைய இருப்பிடமே முள்ளுகளுக்குள்ளே. இந்த நாளிலே முள்ளுகளுக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வெளி தோற்றத்திலே மகிழ்ச்சியாயிருப்பது போல காணப்படலாம். ஆனால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சில முட்கள் இருக்கத்தானே செய்கிறது. அந்த முட்கள் நம்மை அவ்வப்பொழுது பதம் பார்க்கத்தானே செய்கிறது. நம்மை அந்த முட்கள் என்ன செய்கிறதாம், கர்த்தருக்கு பிரியமான
காரியங்களிலே நம்மை சரியாய் நடத்துகிறது என்று இந்த வார்த்தை கூறுகிறது. முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே, as it is, ஜெராக்ஸ் காப்பி போன்று அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே சபையை மணவாட்டி என்று பெண்மையிலே குறிப்பிடுகிற கர்த்தர் சொல்லுகிறார். குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருந்தாள் இருப்பாள் என்று பேசப்படவில்லை. இருக்கிறாள். இருக்கிறேன் என்பவருக்கு மணவாட்டியும் இருக்கிறாள் தானே, இருப்பாள் அல்ல, இருந்தாள் அல்ல, இருக்கிறாள். எப்படி இருக்கிறாள்? குமாரத்திகளுக்குள்ளே மணவாட்டி, கர்த்தருக்கு பிரியமானவள் என்று நாம் வேதத்தின் வாயிலாக ஆங்காங்கே அறிய முடிகிறது. இந்த லீலி புஷ்பத்தினுடைய சிம்போல், அதனுடைய அடையாளம், அறிகுறி என்ன என்றால், த ப்ராமிஸ் ஆஃப் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். வேதாகமத்திலே நீங்கள் தேடி வாசித்து அந்த வசனத்தை சுதந்திரித்து கொள்ளுவீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து கடைசியாக ஜெபிக்கிற அந்த யோவான் 17வது அதிகாரத்திலும் கூட அந்த நித்திய ஜீவன் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிதாவையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே, ரெகக்னேஷன். இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவிற்கு இந்த குமாரத்திகளுக்குள்ளே பிரியமானவள் அறிந்திருக்கிறாளோ அப்படியாக அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாதையிலே அவள் முன்னோக்கி செல்ல முடியும் என்பதைத்தான் இந்த லீலி மலர் நமக்கு மறைமுகமாக சிலேடையாக அறிவுறுத்துகிறது. இந்த லீலி மலர் எபிரிய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் பேசப்படுகிறது. கர்த்தரே என்னுடைய சத்தியம், காட் இஸ் மை காட் இஸ் அண்ட் ஓத். கர்த்தர் எனக்கு, நான் அவருக்கு முன்பாக ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன். நாம் தானியேலை பார்க்கிறோம். பாபிலோனிலிருந்து, இஸ்ரவேலிலிருந்து பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சரால் சிறை கைதியாக கொண்டு வரப்படுகிற அநேக பராக்கிரமம் நிறைந்த வாலிபர்களுக்குள்ளே 4 வாலிபர்களை வேதம் நமக்கு விசேஷித்து காண்பிக்கிறது. அந்த 4 வாலிபர்களுக்குள்ளே தானியேல் பிரதானமான வாலிபராக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் முதல் அதிகாரத்திலேயே. அங்கே 8வது வசனத்திலே அந்த தானியேல் தேவனுக்கு முன்பாக மை காட் இஸ் அண்ட் ஓத், அதிலே தேவன் எனக்கு ஒரு சத்தியம் போன்றவர், உறுதிமொழியை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். என்ன உறுதிமொழி எடுக்கிறார்? என் இருதயத்தை நான் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நான் அந்நிய தேசத்திலே வந்திருக்கிறேன். நம்ம கடந்த நாளிலே பார்த்தோம், இந்த உலகத்திலே நாம் யாவரும் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we are foreigners in this world. அப்போ இந்த உலகத்திலே அந்நியராகிய பாபிலோனுக்கு சிறை கைதியாக கொண்டு வரப்பட்ட இந்த தானியேல் இந்த தேசத்திலே நான் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்பதிலே ஒரு உறுதியான மொழியை, தீர்மானத்தை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். இப்படி வேதம் முழுவதிலும், அங்கே பழைய ஏற்பாட்டிலும் கூட யாக்கோபு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். மை காட் இஸ் அண்ட் ஓத். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நான் துக்கத்தோடு இருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா, என் அண்ணே என்னை கொண்டு போடணும்னு நினச்சிருக்கிறான். எங்கள் அப்பா அம்மாவுடைய அன்பை இழந்து, எங்கள் அம்மா எவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க தெரியுமா, அந்த சாப்பாடெல்லாம் இப்போ எனக்கு கிடைக்கல. நான் தனியாக இந்த இருட்டான பாதையிலே நான் ராத்திரி ஒரு கல் தான் எனக்கு தலையணையாக இருக்கிறது. நான் துக்கத்தோடு இருக்கிறேனே. தேவனை பார்த்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறார். நீர் எனக்கு சரியாய் நடத்தி இந்த இடத்திலே திரும்ப என்னை கொண்டு வருவீர் என்றால், எனக்கு தேவையை சந்திப்பீர் என்றால், எனக்கு பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் குட் லைஃப் எதுனா ஃபுட்டு, க்ளோத்து, ஷெல்டர், இதை தருவீர் என்றால், நான் உமக்கு, நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு காணிக்கை தசம பாகம் செலுத்துவேன். ஆண்டவர் சமூகத்திலே இப்படி பல தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்பாக உறுதிமொழி எடுக்கிறார்கள். நாமும் உறுதிமொழி எடுக்கிறோம், ஆனால் அதை சரிவர பின்பற்றுகிறோமா என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம் முன்பாக வைக்கிற கேள்வி. சபை என்ன பதில் சொல்ல போகிறது? 2025 ஜனவரி 1 நாம் அநேக ரெசல்யூஷன்ஸ் எடுத்தோம்.
நான் ஆண்டவருக்குள்ளே இந்த ஆண்டிலே இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். 6 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய தீர்மானத்திலே தானியேல் போல உறுதியாய் இருக்கிறீர்களா? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். எப்படி கர்த்தருக்கு பிரியமானவளாக வாழ்வது? அதை குறித்த சில காரியங்களை வேதாகமத்தின் வெளிச்சத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். ஆபகூக் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். என்ன வெளிப்படுத்தினார்? குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளாக, லீலி மலராக, என்னுடைய பிரியத்திற்கு பாத்திரமானவள் இருக்கிறாள். எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை நாம் சரியாய் கேட்போம் என்றால் நமக்குள்ளே இயல்பாகவே ஒரு பயம் ஏற்படுகிறது. கர்த்தர் மகத்துவம் நிறைந்தவர். அவருடைய சத்தத்தை நாம் கேட்க பண்ணுகிறவர். ஒரு இடத்திலே வெளிப்படுத்தலிலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே அவர் விழுகிறாராம். சத்தத்தை கேட்கும் பொழுதே பயம். யார் ஒருவராய் இருக்கட்டும், கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் நிறைந்தது. அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியது. கர்த்தர் வல்லமையையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறவர். அப்படிப்பட்ட பரிசுத்தம் நிறைந்த கர்த்தர் பேசும் பொழுது இயல்பாகவே மானிடராய் எவராயிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறதை இந்த தீர்க்கன் அழகாக கூறுகிறான். எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். ரிவைவ் மீ லார்ட். என்னை நீங்க உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்போதான் நான் உங்களுக்கு பிரியமானவளாய் இருக்க முடியும். ஏன் நான் முள்ளு குத்தும் பொழுது நான் சோர்ந்து விடுகிறேன், துவண்டு விடுகிறேன், மனம் அடிந்து விடுகிறேன். நான் உமக்கு முன்பாக எடுத்த அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாத பலனற்று போய் விடுகிறேன். ஆதலால் கர்த்தாவே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? 6 மாதத்தை முடிக்க போகிறோம் தானே? வருஷத்தின் நடுவிலே வந்துவிட்டோம் தானே? ஒருவேளை இந்த நாளிலே கர்த்தருடைய வருகை இருக்கும் என்றால் நாம் எந்த நிலையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற நிலையிலா அல்லது கைவிடப்படுகிற நிலையிலா, எந்த நிலையிலே காணப்படுகிறோம்? அது நமக்கே தெரியும். மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நமக்கே சரியாய் அனலைஸ் பண்ணி நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும். வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை ஆகிய, நாம் எல்லாரும் கர்த்தருடைய கிரியை. அவர் நம்முடைய பரமபிதா, அவர் குயவன் என்று வேதம் கூறுகிறது. நாம் அவர் கரத்திலே களிமண்ணை போல இருக்கிறோம். அவர் தமக்கு இஷ்டமானபடி உங்களையும் என்னையும் வனைந்து ஒரு உருவாக நம்மை ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக உருவாக்குகிறார். அப்படி உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமாம். ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஐயா. அந்த ஜெப சிந்தனையோடு தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். 80ஆம் சங்கீதம் 18வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கலாம். 80ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தின் பின்பகுதி. எங்களை உயிர்ப்பியும் நாங்கள் உங்களை தொழுது கொள்ளணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஆராதனை வேளையிலே நாம் வேத பாட வகுப்புகளிலும் கூட அந்த வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்களை அதிகமாக தியானித்து கொண்டிருக்கிறோம் தானே. அங்கே ஒரு ஆராதனை காணப்படுகிறது. 4ஆம் அதிகாரத்திலே ஒரு விதமான ஆராதனை, 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வீடுகளில் சென்று அந்த ஆராதனை முறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் கர்த்தரை எப்படி தொழுது கொள்ளுவது என்பதை நாம் பிராக்டிக்கலாக அறிந்து கொள்ள முடியும். நாம் இப்போ தொழுது கொள்றதெல்லாம் சும்மான்னா உங்களுக்கே தெரியும். ஏன் இங்கே நிற்கிற? சும்மா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா இருக்கேன். அந்த சும்மா இல்லை, ஏனோ தானோ பலவித சிந்தனைகளோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தரை தொழுது கொள்ளுவதற்கு தேவன்
ஒரு நியமனத்தை நமக்கென்று வைத்திருக்கிறார். இப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஜீவனுள்ளவர், அவர் எல்லா நாமத்திற்கும் மேலானவர். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அத்தனை பேருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஏனென்றால் அவர் தம்மை தாமே பிதாவுக்கு முன்பாக தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி மரணம் வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். நாம் அப்பப்போ கீழ்ப்படுகிறோம், அப்பப்போ கீழ்ப்படிய மறுத்து விடுகிறோம், மறைந்து விடுகிறோம், காணாமலே போய் விடுகிறோம். கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறோம், நான் இப்படி செய்வேன், அப்படி வாழ்வேன். ஆனால் சில முட்கள் நம்மை நெருக்கும் பொழுது எல்லாம் போய்விடும், காணாமல் போய்விடும். அப்படி அல்ல, இப்படித்தான் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் வெளிப்படுத்தல் 4-5 அதிகாரங்களை தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, நாங்கள் சரியாய் உம்மை தொழுது கொள்ள ஆசைப்படுகிறோம். ஃபர்ஸ்ட் ரிவைவ் அஸ் லார்ட், எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிறதற்கு பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவன். நம்முடைய ஆராதனையிலே ஒரு உயிர் ஜீவன் இருக்க வேண்டும், நம்முடைய வேத தியானத்திலே ஒரு ஜீவன் இருக்க வேண்டும். ஃபார்மாலிட்டிக்கு ஏதோ நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவர், நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு சீடன், இந்த அளவிற்கு நாம் வேதத்தை தியானிப்பதை தேவன் விரும்பவில்லை. தேவன் சீஷர்களை எதற்கென்று தெரிந்து கொண்டார்? தம்மோடு கூட இருப்பதற்கு. அவரோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் ஜீவனுள்ள பிள்ளைகளாக. அப்போ நாங்கள் ஜீவன் இல்லையா என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். சொல்கிறாங்க இல்லையா, நடைப்பினமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ இருக்கிறேன், புல்லிங் ஆன் டிராகிங் ஆன். அப்படி அல்ல, ஜீவனுள்ள ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த வேதம் ஒரு குறைவும் இல்லாதது. நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்திடலாமே. இந்த வேதம் குறைவற்றது. நம் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்க அவர் அந்த வேத புத்தகம் வல்லமையுள்ளது. 119ஆம் சங்கீதத்திலே சில வசனங்களை நாம் எப்படியெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சங்கீதக்காரன் கதறுகிறான் என்பதை பார்க்கலாம். 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. நான் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல தான் இருக்கிறேன். ஆனால் நான் எதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன்? இந்த உலகத்தோடு. மண்ணு, இந்த மண்ணு என்னைக்கிட்ட ஒட்டி இருக்குதுப்பா. அந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் என்னை கவர்ந்து இழுக்குதுப்பா. இந்த மண்ணோடு என் ஆத்துமா ஒட்டி இருக்கிறது. அக்கார்டிங் டு தை வேர்ட் ரிவைவ் மீ லார்ட், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 154ஆம் சங்கீதத்தை வசனத்தை வாசிக்கலாம். 119, 154. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை, இங்க பார்க்கிறோம், எங்களையும் சொல்லல, என்னை உயிர்ப்பியும். 149 வாசிக்கலாம். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பாருங்க, உங்களுடைய நியாயத்தின்படி, அக்கார்டிங் டு தை ஜட்ஜ்மெண்ட், உங்க நியாயத்தின்படி நீங்க என்னை என்ன செய்யுங்க? உயிர்ப்பியுங்க. சில வேளைகளிலே கர்த்தர் நம்மையும் கூட இந்த பூமியிலே நியாயம் தீர்க்கிறார். நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே. நம்ம நினைக்கிறோம், நான் நீதிமான் தானே, முட்கள் நமக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய சில தவறான அவிசுவாசம் நிறைந்த சிந்தனைகள், செயல்கள், வார்த்தைகள், நடக்கைகள் எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு நம்மை நியாயம் தீர்க்கிறார். அந்த நியாய தீர்ப்புகள் நம்மை என்ன செய்கிறது? தேவனை விட்டு விலகும்படியாக அல்ல, உயிர்ப்பிக்கத்தக்கதாக. சில வேளைகளிலே நமக்கு அந்த நியாய தீர்ப்புகள் அத்தியாவசியம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தர் என்னை அடிக்கிறாரு, அவர் என்ன கையில் பெரம்பு வச்சுக்கிட்டேவா இருக்கிறாரு? இல்லை, அவர் அன்புள்ள தகப்பன், நம்மை
உயிர்ப்பிக்கும்படியாக சில நியாயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். 156ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய நியாய தீர்ப்புகளை யோசிக்கும் பொழுது என் உள்ளம் நடுங்குகிறது. ஆண்டவரே, ஹேவ் மெர்சி ஆன் us Lord, ஹேவ் மெர்சி ஆன் மீ Lord. அப்படித்தான் வேதத்திலே ஒரு மனிதன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, எந்த ரிசோர்ஸஸும் கிடையாது, உங்க இரக்கம் எனக்கு ரொம்ப வேணும். கர்த்தர் அவனை பார்த்து தான் சொல்லுகிறார், இவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று. இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உம்முடைய இரக்கங்கள் மிகுதி. கர்த்தருடைய இரக்கங்கள் நமக்கு ரொம்ப இருக்குது. நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? அடுத்து சொல்றார் பாருங்க, உமது நியாயங்களின்படி உயிர்ப்பையும். தொடர்ந்து எப்படி குமாரத்திகளுக்குள்ளே இந்த பிரியமானவள் இருக்கிறாள் என்றால், அவள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய அவசியம் அவளுக்கு உண்டு. அவள் கட்டாயம் உயிர்ப்பிக்கப்படணும். சில இடங்களிலே அவள் மரித்து விட்டாள், அவள் பாவங்களுக்கு செத்து கிடக்கிறாள், அவள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். 159 வாசிக்கலாம். இதோ உம்முடைய கட்டளைகளை என்ன அழகு பாருங்க. உங்க கட்டளைகளை, நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? வாக்கு தத்தம் தான் நமக்கு பிடிக்கும். அதை கேட்டாலே நமக்கு சொல்ல தெரியாது, மறந்துடுவோம். யோசிக்க வேண்டும். எந்த வாக்கு தத்தம்? 2025 வருஷத்துக்கானதா? மாத வாக்கு தத்தமா? இல்லை டெய்லி என் கூட பேசுகிறதா? வாட் எவர் ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸை நம்ம டக்குன்னு நம்மளால் என்ன செய்ய முடியலை. கேட்கும்போது வாயில் வரமாட்டேங்குது, மனசில் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு தான் சொல்லுவோமே தவிர எங்கே இருக்குது, வெளியே வந்தால் தானே தெரியும் எங்கே இருக்குது. மறந்து விடுகிறோம். ஹியூமன் நேச்சர். இந்த மனிதன் கதறுகிறான், ஐ லவ் தை கமாண்ட்மெண்ட்ஸ். உங்கள் கட்டளைகளை நான் நேசிக்கிறேன். நம்மளே எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், உங்கள் கட்டளைகளை நான் நேசிக்கிறேன்? அடுத்து அவர் சொல்கிறார் பாருங்க, உமது கிருபையின்படி என்னை. ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் தன்னை மாத்திரம்தான் நிறுத்துகிறார். என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்போது இப்படியாக வேதம் முழுவதிலும் அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இங்கே நம்மில் அநேகர் இந்த வார்த்தையை சொல்ல அத்தியாவசியப்பட்ட நிலையிலே தான் காணப்படுகிறோம். என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. நானும் கர்த்தரிடத்திலே கதறிதான் உங்கள் சமூகத்திலே உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். ஏனோ தானோ என்று நான் தேவ வார்த்தையை உங்கள் நடுவிலே வைக்கவில்லை. ஆண்டவரே, இவர்களுக்கு சொல்லுகிற நான் முதலாவது என்ன செய்யப்பட வேண்டும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உங்கள் கிருபை எனக்கு வேணும், உங்கள் வார்த்தை எனக்கு வேணும். நான் கூட தைரியமாக சொல்கிறேன், உங்கள் கட்டளைகளை ஐ லவ் தை கமாண்ட்மெண்ட்ஸ் லார்ட், ஐ லவ் தை ப்ரிசெப்ட்ஸ் லார்ட். உங்கள் கட்டளைகளை நானும் நேசிக்கிறேன். இந்த ராஜா கூட சேர்ந்து நானும் சொல்கிறேன், ஆண்டவரே. நாம் எல்லாருமே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உங்கள் கட்டளைகளை நான் நேசிக்கிறேன், உங்கள் கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்போ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் மனவாட்டியாகிய அந்த பிரியமானவள் சில காரியங்களை செய்ய வேண்டும். நாம் 3 காரியங்களை நிதானித்து ஆராய்ந்து நம்மையே கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவதாக, தேவனுடைய ஆலயத்தின் மீது வைத்திருக்கிற அந்த வாஞ்சை எந்த குமாரத்திக்கிட்ட இருக்குதோ அவள் தான் பிரியமானவளாய் வாழ முடியும் என்று வேதம் நமக்கு அழகாக நயமாக கற்பிக்கிறது. வாசிக்கலாம். நீங்கள் 1 நாளாகமம் 29வது அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்களானால், அங்கே தாவீது ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏராளமான பொன் வெள்ளி விலையேற பெற்ற மரம் கற்களை சவதரிக்கிறான். ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களிடத்தில் இருக்கிற ரத்தினங்களை, விலை உயர்ந்த ரத்தினங்களை கர்த்தருடைய ஆலயத்திற்கு காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள். இன்னும் சாலமோனை குறித்து அதே அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அங்கே அவன் தகப்பன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, சாலமோனுக்கு நீங்கள் உத்தம இருதயத்தை கொடுத்தருளும். அப்படி என்ன இந்த ஆலயத்தில் பெரிய மேன்மை?
அப்படி என்ன இந்த ஆலயத்துக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி? ஆலயத்திலே என்ன இருக்கிறது? நம்மிலே அநேகர் ஆலயத்தை குறித்த வெளிச்சம் இல்லாததினாலே ஆலயத்தை நாம் அந்த கூடுகையை புறக்கணிக்கிறோம், அல்லது அல்ல தட்டுகிறோம், அல்லது நம்முடைய இயலாமையை முன்னிறுத்துகிறோம். எனக்கு முடியலை, எனக்கு பலவீனம், என் ஆண்டவருக்கு தெரியும். இப்படி சில காரணங்களை வைத்து எது எப்படியோ கர்த்தருடைய ஆலயத்தை எந்த குமாரத்தி நேசிக்கிறாளோ அவள்தான், முட்களுக்குள்ளே அவள் வாழ்ந்தாலும் அவள் கர்த்தருக்கு பிரியமானவளாய் வாழ முடியும். நீங்கள் 1 நாளாகமம் 29 முழுவதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தாவீது, அவருடைய குமாரன் சாலமோன், இவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்து இஸ்ரவேல் சபையார் யாவரும் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு மேன்மை, ஒரு பெருமிதம் எங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் எஸ்ரா நெகேமியா புத்தகத்தை வாசித்து பாருங்க, அவர்களுக்குள் இருக்கிற ஆலயத்தை குறித்த வைராக்கியத்தை பார்க்க முடியும். நம்மள எத்தனை பேருக்கு ஆலயத்தை குறித்த வைராக்கியம்? கர்த்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த கட்டிடம் இல்லை, நீங்கள் எனக்கு ஆலயம் கட்ட முடியுமா? நான் வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது என்று கேட்கிறார். நாம் தான் அவருக்கு ஆலயங்கள். இந்த ஆலயத்தை நாம் எப்படி கர்த்தருக்கென்று பரிசுத்தத்தோடு அனுசரிக்கிறோம்? இஷ்டம் போல அனுசரிக்கிறோமா? அதை நாம் வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டால் ஆலயத்தை குறித்த வைராக்கியம், ஆலயத்தை குறித்த வாஞ்சை நமக்குள்ளே எழும்பும் என்பதிலே அந்த உயிர்ப்பித்தலின் மூலமாக இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாமே. ஆம், உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும். அங்கே ஆலயத்திலே எது தங்கி இருக்கிறது? மகிமை. ஆலயத்திலே சும்மா இல்லை, கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே வரும் பொழுது ஒரு பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும், ஒரு வெப்பத்தை நம்மால் உணர முடியும். வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 29, ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் அது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன். அந்த வாஞ்சை குமாரத்திகளுக்குள்ளே பிரியமானவளுக்கு இருந்தால் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், லீலி புஷ்பத்தை போல மலருவாள். நம்ம ஒருவேளை மொக்கு போல இருக்கலாம், மொட்டு மலரலையே, மலர்ந்தால்தானே வாசனை. கர்த்தர் சொல்லுகிறார், ஆலயம் அது மகிமை தங்கிய ஸ்தானம், நான் அதை எப்படி வாஞ்சிக்கிறேன். உங்கள் வாஞ்சையை தேவன் பார்க்கிறார். யாத்திராகமம் 29:43 வாசிக்கலாம். நமக்கு பரிச்சயமான வார்த்தை தான். அங்கே எங்கே? ஆசரிப்பு கூடாரத்திலே, அங்கே இஸ்ரவேல் புத்திரரை இப்பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சந்தித்து கொண்டு. ஒருவரை ஒருவர் சந்தித்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பேசுவோம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, நல்லா இருக்கீங்களா? வினவுகிறோம் தானே. கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, அந்த மகிமை தங்கிய ஸ்தானத்தை குறித்து அந்த யாத்திராகமத்திலே சொல்லுகிறார், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். இந்த லீலி புஷ்பத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே பியூரிட்டி அண்ட் இன்னசென்ஸ், பரிசுத்தம். இந்த லீலி மலரின் வண்ணங்கள் ஆனால் அதிகமாக வெண்மை நிறத்திலே, சில மலர்கள் இளம் சிவப்பு நிறத்திலே, சில மலர்கள் இளம் நீல நிறத்திலே காணப்படுகிறதாக வரலாறு சொல்லுகிறது. ஆனால் மிக மெஜாரிட்டியாக வெண்மை நிறத்திலே இந்த மலர் காணப்படுகிறதாக நமக்கு சரித்திரத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். வெண்மை எதை குறிக்கிறது? நமக்கு நேச்சுரலாகவே தெரியும், பியூரிட்டி அண்ட் இன்னசென்ஸ். எங்கே பரிசுத்தம்? என்னிடத்தில் பரிசுத்தம் இல்லையே, நான் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன், ஆனால் என்னால் கடைப்பிடிக்க முடியவில்லையே. கர்த்தரே சொல்கிறாரு, என்னுடைய மகிமையினால் நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன்.
எத்தனை நல்ல தெய்வம்! அவருக்கு பிரியமானவளாக நம்மை மாற்றும்படியாக கர்த்தர் தொடர்ந்து சொல்லுகிறார். பாருங்க, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:1. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது ஜெபித்த பிறகு அக்கினி வானத்திலிருந்து இறங்கி. இதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். வானத்திலிருந்து பேரிரைச்சலோடு பெரும் சத்தத்தோடு அக்கினிமயமான நாவுகள். அங்கேயும் அவர்கள் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே 14 என்று நினைக்கிறேன், எல்லாரும் சீஷர்கள் எல்லாருமே, யூதாஸ்காரியோத்து தவிர மரியாள் கூட சீஷர்களோடு அங்கே ஜெபத்திலே தரித்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்து முடிக்கும் பொழுதுதான் வானத்திலிருந்து அக்கினிமயமான நாவு ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குகிறது. அதே சாயலை பழைய ஏற்பாட்டிலே 2 நாளாகமம் 7:1 பார்க்கிறோம். அவன் ஜெபித்து முடித்த போது, நமக்கும் ஜெபத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நன்கு அந்த சுவிசேஷ புஸ்தகங்களிலே தியானித்து பார்ப்பீர்களானால் 12 சீடர்களை தம்மோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளுகிறார். அந்த 12 பேருமே அவர் கூட ஜெபத்தில் இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க, 3 பேர் தான் அவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையையும் தம்முடைய மகிமையையும் காண்பிக்கிறார். எழுத்தின்படியாக வல்லமைக்கு ஒரு உதாரணத்தையும் மகிமைக்கு ஒரு உதாரணத்தையும் வேதத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது, யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவன், ஒரு பிரேயர் ஹவுஸ் லீடர், பாஸ்டர்னு கூட வைத்து கொள்ளலாமே, அவருக்கு ஒரே குழந்தை. அந்த குழந்தை மரண தருவாயில் இருக்கிறது. ஐயா இயேசுவை தேடி வருகிறார். இயேசு சொல்றாரு, நான் வர்றேன், நீ பயப்படாத, ஹேவ் ஃபெய்த் இன் மீ, விசுவாசம் உள்ளவனாயிரு. சரி, நம்பிக்கையோடு யவீரு என்கிற மனிதன் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறான். தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வரும்படியாக கூட்டம் நெருக்கமாக நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதற்குள்ளாக இன்னொரு சம்பவமும் அங்கே நடந்தேறுகிறது. யவீருவிடம் வந்து சொல்லுகிறார்கள், ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறார்? விற்று, இவர் கேர்ள் இஸ் டெட், மரித்து விட்டது. எப்படி இருந்திருக்கும் அந்த தகப்பனுக்கு? விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்றாரு. நான் விசுவாசத்தோடு தான் இருந்தேன், நம்பிக்கையோடு தான் இருந்தேன். போச்சே, என் பிள்ளை போயிடுச்சே சொல்றாங்களே. அப்படிதானே எல்லா பெற்றோரும்? அந்த தகப்பனுக்கும் அந்த உணர்வு தானே. டக்குன்னு இயேசு சொல்றாரு, பயப்படாத, நான் வரேன். இயேசுவுக்கு தெரியும் தானே. அங்கேயும் 12 சீடர்களையும் எவ்வளவுதான் நெருக்கத்திலே அவர் போனாலும் 12 சீஷர்களும் கூட தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் 3 பேரை தான் அங்கே ஸ்பெஷலாக பிரித்து எடுக்கிறார். சிலர் நினைக்கிறாங்க ஜெபம்னா 2 பேர் தான் வர்றாங்க, 3 பேர் தான் வர்றாங்க. கர்த்தர் 3 பேரை தான் அங்கேயும் வைத்திருக்கிறார். நிறைய பேர் சண்டை வரலாம், ஜெபத்திற்கு எத்தனை பேர் வருகிறோம்? கர்த்தர் அந்த 3 பேரையும் விசேஷித்து தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ அந்த வீட்டுக்கு போறாங்க, 3 பேர் மாத்திரம், பிள்ளையினுடைய தாய் தகப்பன், வேறு யாருக்கும் அங்கே அனுமதி இல்லை. என்னே விசேஷம். இப்போ அந்த பிள்ளையை பார்த்து தலித்தாகுமி என்று சொல்லுகிறார். சிறுபெண்ணே எழுந்திரு. பிள்ளை எழுந்திருச்சுச்சா? வல்லமையின் துளியை அந்த 3 சீடர்களும் ஜெபத்தின் வாயிலாக பார்க்கிறார்கள். அடுத்ததாக நான் கடந்து செல்லுகிறேன். மகிமையையும் கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு அந்த 4 டேஸ்ட் என்று சொல்லுவார்கள். பழ வியாபாரி நிறைய பழங்களை வைத்திருப்பார். ஆனால் அவர் பெஸ்ட் பழத்தை மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிடுவார். அதை கட் பண்ணி ஒரு ஸ்லைஸ் உங்கள் கையில் கொடுத்து, இதை சாப்பிட்டு பாருங்க, இந்த டேஸ்ட்டு தான் இது அத்தனை பழமும். நம்மளும் நம்பி என்ன பண்ணுவோம், கூடையான்ட்டு வாங்கிட்டு வரும். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி நமக்கு புரியும். அந்த 4 டேஸ்ட்டுக்கு கொடுக்கிற பழத்தின் சுவை நம்மை கவர்ந்து இழுக்கிறது தானே.
இந்த 12 சீடர்களும் இயேசுவோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள்தான். ஆனால் 3 பேரை கர்த்தர் மலையின் மேல் ஜெபத்திற்கு அழைத்து செல்லுகிறார். நம்ம இன்னைக்கு ஜெபத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா நான் வரல, பரவாயில்ல, காட் ஃபில்டர் யூ, அவ்வளோதான். யாரும் யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவை, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். எனக்கு தேவை என்ற உணர்வு குமாரத்திகளுக்குள்ளே பிரியமானவளுக்கு இருக்கும், மற்றவர்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. நான் வேதத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு வல்லமையையும் மகிமையையும் கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் என்னையும் காண செய்வார். இப்போ உயர்ந்த மலையில் அவங்க ஜெபத்துக்கு தான் போனாங்க. அங்கே இயேசு மறுரூபமாகிறார். 3 பேர் மட்டும்தான் பார்க்குறாங்க, மற்றவர்கள் பார்த்ததாக வேதத்திலே எழுதப்படவில்லை. இந்த 3 பேருமே இயேசு பிதா பேசுகிறார்கள், இவர்கள் காதுகளிலும் அந்த சத்தம் கேட்கிறது. பேதுருவே சொல்றாரு, இங்கேயே இருந்துக்கலாம், நல்லா இருக்கு, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு, உங்க மகிமை ஃபோர் டேஸ்ட், வாட் அ நைஸ் இட் இஸ், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் இதை விட்டு போக மாட்டேன். எனக்கு கூட கூடாரம் வேணாம், உமக்கு ஒரு கூடாரமும், உங்கள் கூட பேசுனாங்க இல்லையா, மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் நானே போட்டுறேன், உங்கள் கூடாரத்தின் நிழலிலே நாங்களும் தங்கிக் கொள்ளுகிறோம். அந்த மறுரூபத்தை மற்ற 9 சீடர்கள் பார்த்ததாக இயேசு எழுதவில்லை. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் தான் ஜெபிக்கிறேனே. நீங்கள் அந்த 3 ஒருவரா இல்லை 12 பேரில் ஒருவரா நீங்களே நிதானித்து கொள்ளலாம். அதை அடிப்படையாக வைத்துத்தான் நீங்கள் பிரியமானவளா என்பதை வேதம் நிர்ணயிக்கும். 12 பேரும் சீஷர்கள் தான். ஆனால் 12ல் 8 அங்கே வடிகட்டப்படுகிறது, க்ளோஸாக இருக்கும்படி தான் அழைக்கப்படுகிறார்கள். அங்கே வடிகட்டப்படுகிறவர்களிலே அவர்கள் பெருமிதம் கொண்டார்களா? இயேசுவின் மகிமையை நாங்கள் பார்த்தோம், இயேசுவின் வல்லமையை நாங்கள் ருசித்தோம். சொல்ல முடியாது. இந்த 3 பேர் தான் சொல்ல முடியும். நான் சரித்திரத்துக்கு திரும்புகிறேன். இந்த 3 பேர் மாத்திரம்தான் சபையின் தூண்களாக கருதப்படுகிறார்கள். இவர்களை கர்த்தரே எழுதி வச்சிருக்கிறாரு. சபையின் தூண்களாக எண்ணப்பட்ட பேதுரு, யாக்கோபு, யோவான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் தான் வீட்டிலலாம் ஜெபிக்கிறேன். இருக்கட்டும், ஆலயத்தை எப்படி வாஞ்சிக்கிறீர்கள்? ஆலயத்திலே மகிமை தங்கி இருக்கிறதே. அவன் சாலமோன் ஜெபித்து முடித்த பிறகு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த ஸ்தலம் முழுவதையும் நிரப்பிற்று அல்லவா? நாம் அந்த அனுபவத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்பதுதான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலியுமாயிருக்கிறவருடைய வாஞ்சை. அந்த வாஞ்சைக்கு பிரியமானவள் எப்படி விட்டு கொடுக்கிறாள்? சபையே, நீயே அதை தீர்மானித்துக்கொள். வாசிக்கலாம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34, 35 வாசிக்கலாம். யாத்திராகமம் 40, 34, 35. அங்கேயும் ஒரு ஆலயத்தை குறித்து தான் பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு மேகம் ஆலயத்தை மூடிற்று. மேகம் இறங்கும் பொழுது மகிமை அங்கேயே தங்கி தாபரிக்கும். மேகம் வாசஸ்தலத்தை மூடிற்று. தொடர்ந்து படிக்கலாம். கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் உள்ள போக முடியல. மகிமை மேகம் போன்று. அதான் ஃபாதர் அழகா பாடுறார், மேகமே, மகிமையின் மேகமே, வாங்கப்பா வாங்க, நான் வாஞ்சிக்கிறேன். சபை மந்தை பிரியமானவளாக மாற வேண்டும் என்று நினைத்தால் நீங்க எதை வாஞ்சிக்கிறீர்கள்? ஆலயத்தையும் மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன் என்று நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியும்? சங்கீதம் 96:6 வாசிக்கலாமே. 1 ராஜாக்கள் 8:11 எடுத்து வாசிக்கலாமே. சங்கீதம்
கனமும் அவர் சமூகத்தில் ஏன் ஆலயத்தை வாஞ்சிக்க வேண்டும்? நான் வீட்டில் ஜெபித்தா அந்த மகிமை என்னை நிரப்பாதா? ஆலயம் கர்த்தர் தங்கி தாபரிக்கிற இடம். அந்த இடத்துல என்ன இருக்கிறது? மகிமை. அதை தான் யாத்திராகமத்திலே வாசிக்கிறோம், 2 நாளாகமத்திலே வாசிக்கிறோம். ஆலயம் கட்டி முடித்த பிறகு யாரெல்லாம் ஜெபித்தார்களோ, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்த பிறகு மோசே ஜெபிக்கிறார், அவர்னாலேயே உள்ள போக முடியல. வாசிக்கலாமே, 1 ராஜாக்கள் 8:11. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. அந்த மகிமை கனம் பிரியமானவளுக்கும் பங்கு இருக்கிறது. மேகத்தின் நிமித்தம் ஆசாரிகள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. உள்ள போய் அவர்கள் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த மகிமையிலே களி கூறணும்னு விரும்புறாங்க, அவர்களுக்கு உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அதே காரியத்தை கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே தம் மறுரூபம் ஆகும் பொழுது தம்முடைய சீஷர்கள் அதை மாம்ச கண்களினாலேயே காணும்படி கிருபை செய்கிறார். உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமை தங்கிய ஆலயத்தை வாஞ்சிக்கிறேன். அப்படி வாஞ்சித்தோம்னா அந்த இருக்கைகளிலே காலி என்பதில்லை, இல்லாமல் போய்விடும். நம்ம நினைக்கிறோம் அவங்க வரலை இவங்க வரலை, நாம் சரியாய் வருகிறோமா? நான் அந்த மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேனா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 42:1-2 படிக்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. ஒரு மானுக்கு தண்ணீர் கிடைக்கல, தாகம், தொண்டையெல்லாம் எரியுது. அது எப்படி கதறுகிறதோ, காட்டுல அது சத்தம் கேட்கிறது, மான் கதறுகிறது, அதுக்கு தண்ணி தேவை. அது மாதிரி என் ஆத்துமா உம்மை, உம்முடைய மகிமையை, நீ தங்கி இருக்கிற மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறது. நம்ம எப்படி வாஞ்சிக்கிறோம்? வர்றோம், எனக்கு வேலை இருக்கு, இப்போ நான் போயிட்டு நான் அடுத்த வாரம் பார்க்குறேன், போய் விடுகிறோம். இது வாஞ்சையா? நம்மால் கிரயம் செலுத்த முடியவில்லையே. நாம் எப்படி அந்த ஆராதனையிலே, அந்த ஆலய கூடுகையிலே இருதய களிப்போடு வருகிறோமா? போகணுமே, இல்லைன்னா கேட்பாங்க, போகணுமே, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குது. சிலர் ப்ராக்டிக்கலாக பழகிட்டோம், சண்டேனா சர்ச்சுக்கு போகணும், அது கிறிஸ்தவர்களுடைய ப்ராக்டிக்கல் செரிமனி. அதற்கு இயல்பாக இசைந்து ஆலய கூடுகைகளுக்கு வருகிறோம். மானை போல தாகத்தினால், அதனால தான் அப்படி தாகத்தினால் கதறுகிற அந்த பிரியமானவளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிறுமையும் எளிமையுமானவளாய் இருக்கலாம், நீ தண்ணீரை தேடி அது கிடையாம தாகத்தினால நீ கதறுகிறாயே, நான் உனக்கு செவி கொடுப்பேன், நான் உன்னை கைவிடாதிருப்பேன். பிரியமானவளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. எல்லாருக்கும் இல்லை, 12 பேர் கூட இருந்தாங்க, 9 பேர் தான் மகிமையை பார்த்தாங்க, 9 பேர் தான் வல்லமையை, 3 பேர் தான் வல்லமையை ருசித்தாங்க. அங்கே மற்ற சீஷர்களை குறித்து பேசப்படவில்லை. நாம் பேசப்படுகிற பட்டியலிலே இருக்க போகிறோமா, பேசப்படாத சீடர்கள் பட்டியலிலே இருக்க போகிறோமா? உங்கள் வாஞ்சையை பொறுத்து. தானியேல் அதனால தான் சொல்கிறாரு, என்னை பேசணும் எல்லாரும். இன்னைக்கு வரைக்கும் தானியேலை பேசுகிறோம் தானே, அவன் மரித்தும் பேசுகிறான், நாம் பேசுகிறோம் தானே. நாமும் பேசப்பட வேண்டிய பட்டியலிலே நம்முடைய பெயர்களும் இருக்க வேண்டும் அல்லவா? நம்ம வாஞ்சை எப்படி இருக்கிறது? ஆசை இருக்கு தாசில் செய்ய, ஆனால் ஒரு கிரையும் இல்லையே. நான் அப்படி தான் இருப்பேன், வேணும்னா கர்த்தர் மகிமையை தரட்டும், ஏதோ அவருக்கு கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா போட்டுன்றது போல. வாஞ்சித்து கதறுகிற அனுபவம் குமாரத்துக்கு வேண்டும் என்பதை கர்த்தர் இங்கே அழகாக சொல்லுகிறார். 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏராளமான வசனங்கள் உண்டு, நான் விரைவாக கடந்து செல்லுகிறேன். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து, அப்படி கர்த்தருடைய மகிமை தங்கிய ஆலயத்தை, ஸ்தானத்தை நாம் வாஞ்சை வைக்கும் பொழுது, 91ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் ஐ வில் டெலிவர் ஹிம், நான் அவனை விடுவிப்பேன். ஒருவேளை கட்டுகளிலே இருக்கிறோமோ, கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர், கர்த்தர் உன் கட்டுகளை அறுத்து போட வல்லவர்.
ஆனால் நம்ம வாஞ்சையா இருக்கிறோமா? கர்த்தர் அதை பார்க்கிறார். உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தை, உம்முடைய ஆலயத்தை நான் ஆசையா நினைக்கிறேன் ஆண்டவரே. இங்க சொல்றாரு பாருங்க, அப்படி ஆலயத்தை வாஞ்சிக்கும் பொழுது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பலத்தின் மேல் பலம். நம்ம அநேகர் பலவீனப்பட்டு இருக்கிறோம். நான் ஆவிக்குரிய காரியங்களிலே சொல்லுகிறேன், சரீர பலவீனத்தை குறித்து நான் பேசவில்லை. சரீரம் பலவீனப்பட்டு இருந்தாலும் கூட யெகோவா ராஃபா, நம்முடைய பரிகாரி, அவர் எகிப்துக்கு வந்த வாதைகளில் எதையுமே நமக்கு அனுமதிக்காதவர். ஒருவேளை நம்மை விழுங்கி போடுகிற சத்துரு நம்மை பட்சிக்க நினைத்தாலும் கர்த்தர் தம்முடைய பயங்கரமான பராக்கிரமத்தை கொண்டு நம்மை விடுவிக்க அவர் போதுமானவர், வல்லவர். அப்படி இருக்கும் பொழுது நாம் எதை பெற்றுக்கொள்ளுகிறோம்? அவருடைய அந்த ஆலயத்தை, மகிமை தங்கிய ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கும் பொழுது, ஆசைப்படும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, பலத்தின் மேல் பலம். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டு, ப்ரமோஷன். என்னதான்? சீயோனிலே மகாபரிசுத்த ஸ்தலத்திலே உன்னை கொண்டு போய் நிறுத்துகிறவர். நாங்கள் அதை வேத பாடத்தில் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். மெய்யான கூடாரம், அது மனிதரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட கூடாரம். அந்த கூடாரத்திற்குள்ளே பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்த வேண்டும். இவருக்கும் ஒன்று தேவைப்படுது, தம்முடைய சொந்த மாம்சமாகிய திரையின் வழியாய் அவர் பிரவேசித்து உங்களுக்காக எனக்காக ஒரு ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். நாம கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்தவராய் இருக்கிறோமா? கர்த்தர் நம்முடைய தேசத்தில் எத்தனை ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்படுகிறது, எத்தனை தேவ மனிதர்கள் இரத்த சாட்சிகளாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள், வேதம் சொல்லுகிறது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு கிடைச்சா போதும், அல்லேலூயா தான், தோத்திரம்தான். அதை கர்த்தர் விரும்பவில்லை. உங்கள் வாஞ்சை எதின் மேல் இருக்கிறது? இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த காரியங்களிலேயே நம்முடைய மனதை பதித்து கவனிக்க வேண்டிய காரியங்களை, கவனத்தை இழந்து விடுகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் நம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பாராக. பலத்தின் மேல் பலம் அடைய மந்தையை கர்த்தர் விரும்புகிறார். சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து, அப்போ வீட்டிலிருந்து எங்கே வரணும்? தேவ சந்நிதிக்கு வரணும். சர்ச்சுக்கு அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ என்ன, திருவிருந்து எடுத்துட்டோம்ல, போதும். அது அல்ல. நீங்கள் எப்படி வாஞ்சிக்கிறீர்களோ உங்களுடைய நடவடிக்கைகள் அதற்கு ஏற்றாற் போல இருக்கும். 63ஆம் சங்கீதம், அங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான், தண்ணீரற்றது, வறண்டது, விடாய்த்து போன அந்த நிலத்திலே நான் உன்மேல் தாகம் கொள்ளுகிறேன். நமக்கு அந்த தாகம் இருக்குதா? சற்று யோசித்து பார்ப்போம். வாசிக்கலாம். 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்ப தேடுகிறேன்? கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்தில். நமக்கு இஷ்டமான நேரம் இல்லை. இவர் சொல்றாரு, நான் அதிகாலமே. இந்த மனுஷன் ஒரு ராஜா, எவ்வளவு அரசாங்க வேலைகள் அவருக்கு இருக்கும். இவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநேக மனைவிகளும் உண்டு. அப்போ பிள்ளைகளின் எண்ணிக்கையும் அதிகமாக தானே இருந்திருக்கும். தன்னுடைய குடும்பத்தையும் அவர் பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு பிள்ளைய வச்சு 2 பிள்ளைய வச்சு நம்ம அந்த பிள்ளைங்களை நடத்துறதே நமக்கு ஒரு நாள் முடிஞ்சிச்சுன்னா அல்லேலூயா இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சு சொல்லுகிறோம். தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்க, அத்தனை பேரையும் அவர் போஷிக்க வேண்டும். சாப்பிட்டியாப்பா, அம்மா நல்லா இருக்காளா, நீ சாப்பிட்டியா மகளே, அப்சலோம் என் பிரியமான குமாரனே. அப்சலோமுக்கு தாவீதை பிடிக்காது, ஆனால் தாவீதுக்கு அப்சலோமை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு குடும்ப பாரம் உண்டு, அநேக அரசியல் அலுவல்கள் உண்டு. அதன் மத்தியிலே அவர் எப்பொழுது தேடுகிறார்? எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கர்த்தரை தேடுறேன். நம்ம அப்படிதானே சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த வேலை யார் பாப்பா? இதை பார்க்கணும்ல. அதை நாம் நியாயப்படுத்துகிறோம். அப்படி என்றால் இந்த தாவீது அதிகமாக நியாயப்படுத்தலாம் தானே.
அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேடுகிறேன். முகத்தை தேடுகிறேன். உம்முடைய மகிமையை தேடுகிறேன். உம்முடைய சமூகத்திலே மகிமையும் கனமும் இருக்கிறதே, தேடுகிறேன். இவரை யாருமே மதிக்கலைங்க. தன் சொந்த மாமனார் மதிக்கலை, தான் நேசித்த மனைவி மதிக்கலை. இவர் சொல்கிறாரு, கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். அவர் சமூகத்திலே கனம் உண்டு. அதே தாவீது கனத்தை பெற்றுக்கொண்டார் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய நண்பர்கள் அவனை பார்த்து சொல்கிறாங்க, அவை காரிய சமத்தன், அவை அழகில் சௌந்தரியம் உள்ளவன். ஐயோ, தாவீது அழகுக்கு நீயெல்லாம் வந்துருவியா? கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, தாவீது சொல்லலை. அவன் யுத்தத்தில் வல்லவன். ஒரு கோலியாத்து வந்தாலும் அஞ்சா நெஞ்சனாய் சரியாய் பதம் பார்த்து கவன் எறிகிறவன். அவன் கெட்டிக்காரன். உங்களை வேதம் அப்படித்தான் அழைக்கிறது, காரிய சமத்து. உலக பிரகாரமாக நான் பேசவில்லை. இந்த தாவீது அந்த சான்றிதழ்களை எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறான்? அதிகாலமே கர்த்தரை தேடினதினாலே. தேடுகிறேன். அடுத்து சொல்றான் பாருங்க, தன்னுடைய ஆத்துமா எதற்கு ஒப்பா இருக்கிறதுன்றத சொல்றான். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான என் ஆத்துமா உம்மேல், என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. 122 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது நான் மிகவும் துக்கப்பட்டேன். எனக்கு தூக்கமா வருகிறது. நீங்கள் போய் வாருங்கள் என்று சொன்னேன். உங்க வேதத்தில் எப்படி எழுதி இருக்கிறது? மகிழ்ச்சி. நம்ம எப்படிங்க இங்க மகிழ்ச்சியா வந்திருக்கிறோமா, இல்ல பிரஷர்ல வந்திருக்கிறோமா? ஏய், ஆலயத்துக்கு வா, எந்திரி, குளி, கிளம்பு. இன்னைக்கு சண்டேயா? காலண்டரை பார்க்கணுமோ? அம்மா தெரியாமல் எதாவது ஒன்று வளரும். டெய்லி கோயிலுக்கு போகுதா? இன்றைக்கும் பழக்க தோஷத்துக்கு என்னைய கூப்பிடுது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கோயிலுக்கு கிளம்பு. நாம் அப்படி ப்ரெஷரிலே வருகிறோமா, வாஞ்சித்து வருகிறோமா? கர்த்தர் நம்முடைய வாஞ்சையை பார்க்கிறார். வாசிக்கலாம். 84 சங்கீதம் 2வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள், என் ஆத்துமா கர்த்தருடைய அவுட்டர் கோர்ட் தான். உள்ள போறதுக்கு அங்க அனுமதி இல்லை, நீ ராஜாவா இருந்தாலும் கூட. ஆனா நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து அமரும்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆனால் தாவீதின் காலத்தில் ஆலயத்தின் வாசற்படியில் இருந்தா போதும் பான்னு நினைச்ச காலம். அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் தவனம், தாகம். எனக்கு வாஞ்சையா இருக்குது, தாகமாய் இருக்குது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. நம்முடைய இருதயம் கம்பீர சத்தம் இடுகிறதா? ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்றான், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் கர்த்தரின் முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். நீங்க எதுல நடக்கிறீங்க? உங்க வீட்டு கரண்ட் விளக்கு வெளிச்சத்தில் நடக்கிறீங்களா? ஆனால் வேதத்தில் அந்த சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய முகம் அப்படியே ஜுவாலித்து எரிகிற அக்னி ஜுவாலை, அந்த வெளிச்சத்திலே நான் நடக்கிறேன். கர்த்தர் நம்மை அப்படியாக நடத்துவதற்கு, ஏன்னா நாம் அவருக்கு பிரியமானவளாக மாறுவதைத்தான் உங்களிலும் என்னிலும் ஆவியானவர் விரும்புகிறார். நம்ம ஒருவேளை முள்ளுகளுக்குள்ளே இருக்கலாம், முள்ளு குத்தலாம், சோர்ந்து போகாதீங்க. குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். அந்த பிரியமானவள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எப்படி உயிர்ப்பிக்கப்படுவது? ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை அதிகரிக்க அதிகரிக்க நாம் ஹேபிச்சுவலாக, ஆட்டோமேட்டிக்காக நாம் உயிர்ப்பிக்கப்படுவது நிச்சயம். வாசிக்கலாம் 10வது வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை அல்ல, காத்திருப்பதையே. நம்மள எத்தனை பேருங்க ஆலய படிக்கட்டில் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்?
கதவு திறக்கப்படலை, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இருவர் சொல்ல கேட்கலாம். ஆனால் வாட் அபவுட் அதர்ஸ்? ஆலய வாசற்படியில் காத்திருப்பதையே நான் சூஸ் பண்ணிக்கிடுவேன், தெரிந்து கொள்ளுவேன். நாம் எதை நமக்கு இன்னைக்கு அப்படிப்பட்டதெல்லாம் கிடையாது. யாருமே வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய பிரசன்னத்தின் மறைவுக்குள்ளாக நம்மை மூடும்படியாக தான் நமக்காக அவர் பிதாவின் சமூகத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது அதையும் கர்த்தர் பார்க்கிறார். 92ஆம் சங்கீதம் 13வது வசனம். இப்படியாக வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் அவுட்டர் கோர்ட்டில் என்ன செய்வாங்க? ஃப்ளரிஷ்ட், செழித்திருப்பார்கள். நீங்கள் செழிப்பாய் இருக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். நீங்கள் வறண்டு போய் விடாய்த்து போய் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்கிறோமா? தொட்டி செடி அல்ல. தொட்டி இன்னைக்கு இங்கே இருக்கும், இன்னொரு நாள் வேறு இடத்துக்கு போகும். அந்த ஓனருடைய டிசையருக்கு ஏற்றார் போல அது இடம் மாறும். ஆனால் நாட்டப்பட்டவங்களுக்கு நோ சேஞ்ச் அட்டால், அங்கேயே தான் இருக்கணும். வேருக்கு தான் வேலை. வேறு ஆழத்திலே போக வேண்டும். வேறு எந்த அளவிற்கு ஆழத்திலே போகிறதோ அந்த அளவிற்கு விருட்சம் மேல் நோக்கி வளரும். நம்ம பாதியில் வளரும் போதே நமக்கு ஒரு பெருமிதம், ஒரு மேட்டிமை நம்மை தலை தட்டி விடுகிறது. வளர முடியலை, இலையெல்லாம் பழுப்பாகிறது, உதிர்ந்து விடுகிறது. இந்த மரத்தில் நான் கனி சாப்பிட போகிறேன், இயேசு வருகிறார், கனியை பார்க்க முடிவதில்லை. ஆலயத்தில் தான் நாட்டப்பட்டு இருக்கிறேன், எங்கே போச்சு? வேறு அங்கேயே நிற்கிது. அது ஆழத்திலே போய் தண்ணீரையும் தாது உப்புக்களையும் உறிஞ்சி மேலே அனுப்பணும்ல. உங்கள் வேறு என்ன பண்ணுது? உங்கள் வேறு என்ன பண்ணுது? ஆழத்தில் போகுதா இல்லை அங்கேயே நிற்குதா? அதை வைத்து தான் உங்களுடைய செழிப்பு இருக்கிறது. நான் அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்லுகிறேன். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை குமாரத்திகளுக்குள்ளே பிரியமானவளுக்கு இருக்க வேண்டும். சில நேரங்களிலே நம்முடைய வீட்டாரே சொல்லுவாங்க, போதும் நிறுத்து, ஓவர், டூ மச், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதற்கு நாம் கட்டுப்படுகிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லது கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அன்பினாலே நான் ஆலயத்திற்கு சென்று அவருடைய மகிமையினால் நான் நிரப்பப்பட அக்கினிமயமான நாவுகள் என் தலைமேல் வந்து அமர நான் விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தை நல்லா படித்து பாருங்கள். இந்த 3 சீடர்களும் நீங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பாருங்க. இவர்களை கொண்டு தேவன் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற சம்பவங்கள் பார்க்க முடியும். அனனியா சப்பிரால சாதாரணமாக சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியினிடத்திலே நீ ஏம்மா போய் சொல்கிற, என்னப்பா இவ்வளவுக்கு தான் வித்தையா? இது கேட்டால் யாராவது சாவாங்களா? சாவு நடந்தது தானே. சபையார் எல்லாருக்கும் மிகுந்த பயம். இன்னைக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது. சபையை நிறைவாக அனனியாக்களும் சப்பிரால்களும் தானே ஆக்கிரமித்திருக்கிறார்கள். பேதுரு எங்கே போனார்? யோவான் ஜெபிக்கிற மனிதனாய் இயேசுவோடு இருந்து பழகினதினாலே அவன் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தலை காண்பிக்கிறார். இதை எழுது, சபைகளின் நிலவரங்களை எழுது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் எழுது. எப்போ யோவான் ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே எனக்கு இந்த பரலோகத்தில் காட்சிகளை காட்டுங்க? அவர் கேட்கலங்க. இயேசுவே வலிய வருகிறார். வலிய வந்து அவரை தொடுகிறார். தொட்டவுடனே இவர் என்னாகிறாரு? செத்தவனை போல விழுகிறார். இதே யோவான், இதே இயேசு கூட மாம்சத்தில் இருக்கும் பொழுது பழகினவர் தானே. பின்னையே அவர் செத்தவனை போல விழ வேண்டும்? கர்த்தருடைய மகிமை நிற்க முடியல. கர்த்தரே எழுப்புறாரு, பயப்படாதப்பா, உன் கூட தானே நான் இருந்தேன், ஏன் பயப்படுற?
தம்மை குறித்து ஒரு விசேஷித்த அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். பயப்படாத, நான் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து விட்டேன். ஆமேன். லெட் இட் பி சோ. இன்னைக்கும் நாளைக்கும் அடுத்த நாட்களிலும் நான் மரணத்தையும் பாதாளத்தையும் வெல்கிறவர், ஜெயிக்கிறவர். நான் ஜெயிக்கிறவர் எப்படியோ பிரியமானவளே, நீயும் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ பிறந்திருக்கிறோம். நம்ம ஒரு ஜெபத்திலேயே வெற்றியோடு போக முடியலையே. ஐயோ, நீ உன்னை பார்த்தா எனக்கு பிளஸ்ஸடுன்னு தோணுது, நீ எல்லாம் அந்த ஜெபத்துக்கு வரலை, நான் மாட்டிக்கிட்டேன். வாட் நான்சென்ஸ் திங்கிங். மகிமையை அனுபவித்தால் இந்த பதம் நம்ம வாயில வராது, சிந்தையிலையும் வராது. ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை நேசிக்கிறேன், இன்னும் உம்முடைய மகிமையிலே களி கூற விரும்புகிறேன். மாறுதலாக யோசிக்கணும். வராதவங்கள போய் பார்த்துக்கிட்டு ஐயோ இவங்க பரவாயில்ல, வராதவங்களை கர்த்தரே நினைக்கல, நீ ஏன் நினைக்கிற? சற்று யோசித்து பார்ப்போம். நாம் கர்த்தரால் நினைக்கப்படுகிற பட்டியலிலே வாழ வேண்டும் தானே. முள்ளை பார்த்துட்டு பயந்துகிட்டு இருக்கக்கூடாது. முள்ளு குத்ததான் செய்யும். கர்த்தர் அதன் நடுவிலும் நம்மை வாசனை மிகுந்த, பரிசுத்தம் நிறைந்த, கபடு இல்லாத ஒரு லீலி மலராக உருவாக்குகிறாரு. என்னை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். நம்ம சின்ன சின்ன பாடுகளை பார்க்கிறோம், சின்ன சின்ன உபத்திரவங்களை பார்த்து அப்படியே துவண்டு விடுகிறோம். இந்தோ எனக்கு பிரியமானவளே, நீ லீலி புஷ்பமாயிருக்கிறாய். ஏசாயா 35:1-2 வாசிக்கலாம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. ஒருவேளை நான் வனாந்தர பாதையிலே போய்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிற இஸ்ரவேல் சபையை, ஐயோ நான் என் வாழ்க்கை வறண்ட நிலம் போல இருக்குது. கர்த்தர் உனக்கு தான் சொல்றாரு, நீ மகிழ்ச்சியாயிருப்ப. உன்னுடைய கடுவெளி களிக்கும், களிகூரும், லீலி புஷ்பத்தை போல செழிப்பாய். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இந்த 2 வசனங்களையும் உரிமையாக, சுதந்திரமாக, வாக்குத்தத்தமாக, உடன்படிக்கையின் நிபந்தனையாக கொடுக்கிறார். அடுத்ததுல பாருங்க, அது வெறும் செழிப்பு இல்ல, மிகுதியாய் செழித்து பூரித்து. செழிப்பு கூட கூட என்னங்க வரும்? பூரிப்பு. ஒருவேளை நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன், வறண்ட நிலத்தில் இருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், உன்னோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாட வேண்டுமா? மகிமை தங்கிய ஸ்தானத்தை நீ வாஞ்சிப்பாயானால் கர்த்தர் சொல்றாரு, நீ மிகுதியாய் ஆனந்த களிப்புடன் செழித்து பாடுவாய். அடுத்து சொல்றார் பாருங்க, லீபனோனின் மகிமை. கர்மேல் சாரோன், அதை எடுத்தா அநேக நாட்கள் எடுக்கும். கர்மேலின் அனுபவம். கர்மேல் என்றால் நமக்கு யார் நினைவுக்கு வர வேண்டும்? எலியா கர்மேல் பர்வதத்திலே ஜெபிக்கிறார். யாருக்கு கர்த்தர் பிரியமானவள் என்ற பட்டத்தை கொடுக்கிறார் என்றால் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு. ஜெபிக்க தான் நாம் செதுக்கப்படுவோம். செதுக்க கர்த்தர் நம்மை அழகான ஒரு சித்திரமாக உருவாக்குகிறார். சபையின் தூண்களாக நிலை நிறுத்துகிறார். இல்லைங்க, நான் வந்து போற ஆளா இருந்துட்டு போறேன், அது ஓன் சாய்ஸ். இல்லைங்க, கர்த்தர் பேசுகிற ஒரு பாத்திரமாக நான் வணையப்பட என்னை கொடுக்கிறேன். கர்த்தர் உருவாக்குவார். உங்களுடைய அர்ப்பணிப்பின் ஆழத்தை பொறுத்துதான் இருக்கிறது. லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரம், லீலி புஷ்பமே உனக்கு அளிக்கப்படும். நீ கர்த்தருடைய மகிமையை, தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள். புதிய ஏற்பாட்டில் 3 சீஷர்கள் பார்த்தாங்க தானே. இந்த நாட்களிலும் நீங்களும் நானும் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆலயத்தின் மேல் வாஞ்சை வைப்போம். இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். அடுத்ததாக மீட்பரின் பாதத்திலே அமர்ந்திருக்கிற வாஞ்சை பிரியமானவளிடத்திலே ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நாம் சில காரியங்களை
பார்க்கலாம். சங்கீதம் 91:1 நமக்கு தெரிந்த வசனம்தான். வேதத்தை புரட்டாமலே சொல்ல வேண்டும் தானே. உன்னதமானவருடைய மறைவில் நிழலில் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? அந்த நிழலிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது அடுத்த 15 வசனங்களும் உங்களுக்கு தாங்க சொந்தம், உங்களுக்கு தான் சொந்தம். நாம் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். நீங்க உன்னதமானவருடைய பாதத்திலே அந்த மறைவிலே நிழலிலே இருக்கிறீர்களா? ஆசைப்படுகிறீர்களா? 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 27:4. கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்துக்கு வந்து நான் வேடிக்கை பார்க்க போறதில்ல, ஆராய்ச்சி பண்ண போகிறேன். சொல்றது ராஜாங்க, ராஜா. நம்மளே வந்து அந்த வரத்து வர்றோம், அவ்வளோ பிஸின்னு காண்பித்து கொள்ளுகிறோம். ராஜா தாவீது எத்தனை பெருமிதப்பட்டு கொள்ளலாம், எனக்கு டைமே இல்லை சொன்னாலும் தப்பு இல்லை. அவர் சொல்றாரு, ஆலயத்திலே வந்து நான் ஆராய்ச்சி செய்ய போகிறேன். நம்மள எத்தனை பேருங்க ஆலயத்துக்கு வரோம்? ஞாயிற்றுக்கிழமை தான், சண்டே கிறிஸ்டியன்ஸ். நமக்கு பெயர் கொடுத்தால் கொடுக்கலாம். ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ், பண்டிகைகளுக்கு தான் வருவேன். இன்னும் சிலர் வேதத்திலிருந்தே சொல்லுகிறார்கள், வருஷத்துக்கு 3 தடவை ஆலயத்துக்கு போனால் போதுமா? கிறிஸ்மஸ், ஈஸ்டர், இன்னும் ஏதாவது ஒரு மேரேஜ், வெட்டிங், அப்படி இல்லைங்க. இந்த மனுஷன் தாவீது சொல்லுகிறார், ஆராய்ச்சி செய்யும்படியாக ஜீவனுள்ள நாளெல்லாம். ஒருவேளை இந்த அரச பதவியை விட்டு நான் இறங்கினாலும், சாலமோன் அரசனாய் வந்து விட்டாலும், நான் உசுரோடு இருக்கிறது வரைக்குமே தேவனுடைய ஆலயத்திலே வந்து நான் ஆராய்ச்சி செய்ய போகிறேன். அதன் நிமித்தம் அவருடைய மகிமையை நான் பார்க்க போகிறேன். இந்த ஆசை நம்மிலே எத்தனை பேருக்கு உண்டு? நம்ம தைரியமாக சொல்ல முடியுமா? 61ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், சதா காலமும் உங்க கூடாரத்திலே வந்து அடைவேன். எங்க போனாலும், எவ்வளவு முள்ளு என்னை குத்தினாலும், ஒருவேளை எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் என்னை சூழ்ந்தாலும், நெருக்கங்கள், இடுக்கண்கள், அவமானங்கள், நிந்தைகள், பரிகாச பேச்சுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், நான் சதா காலமும் எங்க தான் இருக்க போறேன்? உங்க கூடாரத்துல, உங்க பாதபடியில. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, ஒரு மனிதன் பிசாசு பிடிக்கப்படுகிறார். நீங்கள் லூக்கா 8ஆம் அதிகாரம் 35 வாசித்து பார்ப்பீர்களானால், அந்த மனிதன் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்த பொழுது புத்தி தெளிந்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் சொல்லலை, உங்க பாதத்தில் நான் உட்கார்ந்தனா எனக்கு வந்து சோபர் மைண்டு கிடச்சிருச்சு, அல்லேலூயா. அவன் சொல்லவே இல்லை, ஊரு சொல்லுது. ஏன்னா ஊர் ஜனங்களுக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். கற்களினாலே தன்னை தானே காயப்படுத்தி கொள்ளுகிற அனுபவம், கிட்டத்தட்ட ஒரு வறண்ட நிலம் போன்ற வாழ்க்கை. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நல்ல நேர்த்தியான ஆடைகள் இல்லை, தலைக்கு எண்ணெய் இல்லை, முகம் மிகவும் அழுக்கடைந்த முகம். அவனுக்குள் இருந்த ஆவி இயேசுவை பார்த்து கேட்கிறது, பரிசுத்தரே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? நாங்கள் கொஞ்ச நாள் இந்த வயகுகிட்ட ஆராதனையை அனுபவிக்கலான்னு நீங்கள் எங்களை தள்ளி விட்டீங்க. இவங்ககிட்ட இருந்து நான் ஜாலியாக இருந்தேன், வந்து எங்களுக்கு எடுக்கிறதுக்காக வந்தேன். இயேசு வந்து, ஆமாப்பா, தெய்வ திட்டம். நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஏய், கேமரா இங்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணு, சரியா எடு. பிசாசுக்கு தெரியுது, பிரியமானவளுக்கு தெரியல. நம்ம அப்படி திருப்பி விடுவோம். பிசாசுக்கு தெரியுது, நான் பரிசுத்தர், தேவகுமாரன், நீர் இன்னார் என்று அறிவேன். அதுக்கு தெரியுது. என்னுடைய பிரியமானவளுக்கு தெரியல. கேமராமேன், கமான் கமான், ஃபோக்கஸ் திஸ் ஃபெல்லோ. நம்ம இன்னைக்கு மீடியாஸ் நிறைய என்ன பண்ணுவோம்? அதை கவர் பண்ணிவிடும். கர்த்தர் பேசாதன்னர், ஷட் அப். நான் நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் பரிசுத்தர்.
நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் ஐ எம் த மோஸ்ட் ஹை காட். நான் இங்கே வர்ற இடத்துல தாகோனுக்கு இங்கே வேலை கிடையாது. நீ எப்படி இருக்க முடியும்? இப்போ இந்த மனிதனை ஊரார் பார்க்கிறார்கள், வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறான். இவன் காயம் எங்க போச்சு? ஆடையற்ற மனிதன் இப்பொழுது வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறானே. இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்த மனிதனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம். அவனுக்கு கர்த்தர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்து அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை ஊரார் பார்க்கிறார்கள். அவன் சாட்சி சொல்லல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், நான் இப்படியாக இருந்தேன். இந்த கதையெல்லாம் அவர் சொல்லலைங்க, ஊரு சொல்லுது. உங்களையும் என்னையும் பற்றி ஊரு சொல்லணும். இவங்க ஜெபிக்கிறவங்க, இவங்க கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறவங்க, புத்தி தெளிந்திருக்கிறது. அதை வச்சு தான் நாங்களே கண்டுபிடிச்சோம். ஒரு காலத்தில் இவங்கள்கிட்ட ட்ரெஸ்ஸே கிடையாது, இப்போ வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு இருக்கிற நிலைமை. வாட் அ பியூட்டிஃபுல்! கர்த்தருடைய பாதத்திலே அமருவதற்கு பிரியமானவளே, உனக்கு வாஞ்சை உண்டா? சபையே, உன்னுடைய வாஞ்சை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? கிரயம் கொடுக்க முடியுமா உன்னால்? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அடுத்த அதே லூக்கா 10:39 அங்கே ஒரு சகோதரியை குறித்து கர்த்தர் எழுதுகிறார். சகோதரன் மாத்திரமல்ல, சகோதரிக்கும் தான். அங்கே ஒருவள் உட்கார்ந்து இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். ரொம்ப சிம்பிளா, பாதத்தில் தானே உட்கார சொல்றீங்க, இந்த உட்கார்ந்துக்கிறேன். அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் ரட்சிக்கப்பட்டவனாக பாதத்திலே உட்கார்ந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். இங்கே இந்த சகோதரி கர்த்தருடைய அன்பை ருசித்தவள், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பாசத்தினால் விலையேறப்பெற்ற நளதம் என்கிற தைலத்தை கூட உடைச்சி பாதத்திலே ஊற்றி விடுகிறாள். என் அப்பா இயேசு வாசனை மிக்கவர். அதை தான் உன்னத பாட்டு 1:3-4 படிக்க முடிகிறது. அவருடைய நாமம் பரிமள தைலம். நம்ம அதைக்குரிய இயேசுவின் நாமத்தை குறித்து தான் ஆராதனை வேளையிலே மேலானது, உயர்ந்தது, நீர் ஒருவரே பாத்திரர் ஆராதித்தோம் தானே. அவர் ஒருவர் தான் பாத்திரர், மகிமைக்கும் கனத்துக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் வல்லமைக்கும். He alone is worthy to be highly exalted in our midst. அப்படிப்பட்ட தெய்வம், அவருடைய பாதம் எனக்கு ஆசை. நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியும்? 16ஆம் சங்கீதம். அப்படி என்னங்க அவருடைய அந்த பாதத்தில் என்னங்க இருக்குது? பரிபூரண ஆனந்தம், பேரின்பம். பேரின்பம் உங்களுக்கு வேணுங்களா? சில விளம்பரங்களிலெல்லாம் சொல்கிறாங்களே, அப்படி இல்லை. அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருந்தா உங்களுக்கு பேரின்பம் நிச்சயம், பரிபூரண ஆனந்தம் நிச்சயம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2:3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். குமாரத்தியை குறித்து நேசர் வர்ணனை. இப்பொழுது குமாரனை குறித்து மணவாட்டி வர்ணிக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, அந்த மரத்தின் கீழே வாசனை பரிமளிக்கிறது. அந்த மரத்துக்கிட்ட தொலைவில் போனாலே இந்த மரம் இங்கே இருக்கிறது என்று வாசனையை வைத்து அறிந்து கொள்ள முடிகிறது. என் நேசர் அந்த வாசனைக்கு ஈடானவர், அவர் வாசனை மிக்கவர். இப்போ சொல்கிறோம் இல்லையா, சிலருடைய காரியங்களை வச்சு வாசனை காண்பித்து விடும். நல்ல காரியமாக இருந்தால் நல்ல வாசனை, கெட்ட காரியமாக இருந்தால் துர்வாசனை. ஆனால் நேசர் நல்ல வாசனையோடு இருக்கிறார். அதன் நிழலிலே நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சையாய் உட்காருகிறேன். பாதத்திலே உட்கார்ந்த மனிதனுக்கு தெளிந்த புத்தி, பாதத்திலே உட்கார்ந்த மனுஷிக்கு வசனத்தை கேட்கக்கூடிய பாக்கியம். அதன் நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்காருகிறேன். இப்போ அந்த கனி நம்முடைய வாய்க்கும் வயிற்றுக்கும் எப்படி இருக்கிறதாம்? மதுரம். மதுரம். கர்த்தருடைய வார்த்தை தேனிலும்
தெளிதேனிலும் மதுரம். கர்த்தருடைய வார்த்தையின் மதுரத்தை அனுபவிக்கத்தக்கதாக வாஞ்சையாய் நான் உட்காருகிறேன் என்று இந்த மனவாட்டி சொல்லுகிறது. எத்தனை மேன்மை! 4ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 16வது வசனத்தை வாசிக்கலாம். எதற்கு இந்த நிழலிலே நான் உட்காருகிறேன்? 4:16. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் ஆத்தும நேசர் மை பிலவட் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து. அவர் எதுக்குங்க உங்க தோட்டத்துக்கு வர்றாரு? கனிகளை புசிக்கும்படியாக. கனி இல்லை என்றால் நீங்களே அதை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நான் கடந்து செல்லுகிறேன். நேரம் துரிதமானதினால் இந்த பகுதியை உங்களுடைய சொந்த தியானத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். கர்த்தருடைய கட்டளைகள் மேல் எனக்கு வாஞ்சை. சில நேரம் கர்த்தர் அன்புடன் கட்டளையிடுவார், சில நேரம் கர்த்தர் கண்டிப்புடன் கட்டளையிடுவார். எப்பவுமே ஜாம் பட்டர் தடவிக்கிட்டே எனக்கு கர்த்தர் சொல்லணும், அது பேரு கட்டளை அல்ல. நாம் சற்று முன்பதாக வாசித்தோம் 119ஆம் சங்கீதத்திலே, உம்முடைய கட்டளைகளின் மேல் நான் எப்படி இருக்கிறேன்? வாஞ்சை. உங்கள் கிருபையினாலே உம்முடைய நியாயத்தினாலே என்னை உயிர்ப்பியும். கட்டளைகளை எப்படி அறிந்து கொள்ளுவது? வாசிக்கலாம், சில வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் நியூ பார்ன் பேபிஸ், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். அதுதாங்க கமாண்ட்மெண்ட்ஸ். திருவசனமாகிய களங்கம் அற்ற ஞானப்பால். சற்று 20-30 வருடங்களுக்கு முன்பதாக சபையிலே ஞான தாய்கள் என்று சிலர் இருப்பார்கள், ஞான தந்தைகள் என்று சிலர் இருப்பார்கள். இப்போ அதெல்லாம் மறைந்து விட்டது. வந்தமா போனமா அவ்வளோதான். இந்த ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த பிள்ளையை தேவ வரம் பெற்ற மனிதர்கள் மனுஷிகள் அடாப்ட் செய்வார்கள். இந்த பிள்ளைக்கு நான் தான் ஞான தாய், ஞான தகப்பன். உங்களுக்கு யாரும் இருக்காங்களா ஞான தாய்? பிள்ளைங்க வளர்ந்து பெரியவங்கள் ஆகும் பொழுது கூட சொல்லுவாங்க, சோ எனக்கு ஞான தாய். சர்ச்சுக்கு போனால் பெற்றோரை விட அந்த ஞான பெற்றோர், ஞான தாய், ஞான தகப்பன், பேர் ஞான தாய் இல்லை, அந்த அம்மாவுக்கு பேர் ஞானத்தை கொடுக்கிற தாய். அந்த ஞான தாய் ஞான தகப்பன் கிட்ட தான் இந்த குழந்தை போகும். அவ்வளவு அன்பு, அவ்வளோ பாசம். பெற்றோர் தான். சில பேர் சொல்கிறோம், நாங்கள் தான் எங்கள் பிள்ளைக்கு சோறு போட்டு வளர்க்குறோம், உன் பிள்ளைக்கு நீ தான் போடணும். ஆனால் இந்த பிள்ளை பெற்றோர் சாப்பாடு போட்டாலும் அந்த ஞானத்தாய் ஞான தகப்பன் மேலே தான் பற்று வைக்கிறது. இதை இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் ஏற்றுக்கொள்ளுவீங்களா? அப்படின்வீங்க. நான் என்னமோ வளர்க்குறேன் அப்படின்வீங்க. ஆனால் ஞான தாய் ஞான தகப்பன் மேலே அந்த பிள்ளை ஏன் அன்பு வைக்கிறது என்றால், அந்த அளவிற்கு அந்த பிள்ளைக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள், ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு டே பை டே, ஒவ்வொரு வளர்ச்சியிலும். இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகுதா, ஞானத்தாய் தான் கொண்டு போய் விடுவாங்க. பெற்றோர் அங்கே முன்னால் நிற்க மாட்டாங்க. வா நான் ஜெபித்து கொண்டு போய் உன்னுடைய வகுப்பறையில் உட்கார வைக்கிறேன். அப்பப்போ சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த ஞான தாய் ஞான தகப்பன் அந்த பிள்ளையினுடைய கல்வி வளர்ச்சியை ஆசிரியர்களிடம் கேட்டு அறிந்து அதற்கேற்றாற் போல அந்த பிள்ளைகளை நன்னடத்தையிலே கொண்டு வருவார்கள். இப்போ சொல்லுங்க, பெற்றோருடைய வேலை அதிகமா, ஞான பெற்றோருடைய வேலை அதிகமா? இப்போ அந்த ஞான பெற்றோர் மேன்மை பாராட்டலாம் தானே. நாங்கள் தான் இந்த பிள்ளையை வளர்த்தோம். தைரியம் உண்டு, ஜெபம், அந்த பிள்ளைக்கு வசனத்தை குறித்த வெளிச்சத்தை பெற்றோர், ஞான பெற்றோர் போதனை கொடுப்பார்கள். சமயத்திலே சில கண்டித்தும் அவர்கள் நடத்துவார்கள். என்னை யாரும் கண்டிக்கக்கூடாது. தப்பு செஞ்சால் கண்டிக்க தானே வேண்டும். அப்போ தானே நீ பிள்ளை. இல்லைன்னா நீ வேசியின் பிள்ளை அல்லவா? வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை.
சிலருக்கெல்லாம் கண்டிச்சிடக்கூடாது, பிரச்சனை கிடையாது. கண்டிக்கிறவங்க கண்டிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவங்க வேலையை செய்வாங்க. இல்லைன்னா கர்த்தருக்கு அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அவங்க தங்க வேலையை பார்த்துக்கிட்டே தான் போவாங்க. வாட் அபவுட் யூ? நாம் எப்படி அந்த கட்டளைகள் மேல் அது கண்டிப்புடன் தான் வரும். அதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனதை நாம் தான் பக்குவப்படுத்த வேண்டும். நமக்கு தான் அந்த ஆசை வரணும். ஆண்டவரே, உங்கள் கட்டளைகளில் நான் பிரியமாக இருக்கிறேன். நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்லுவோம் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள், நான் உனக்கு பனியைப் போல இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல நீ மலருவாய். இன்னும் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு போவோம். அங்கே தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்கள் இன்னொரு பட்டணத்தை விட நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஏங்க இந்த களங்கம் இல்லாத ஞானப்பால் மேல இவ்வளவு ஆசை? நம்ம கேரக்டரை வசனம் மாற்றிவிடும். நம்ம கடின இருதயம் உள்ளவர்களாய் இருக்கலாம், வசனம் அந்த கடின இருதயத்தை மென்மையாக்கிவிடும், சதையுள்ள இருதயமாக்கிவிடும். உங்க இருதய கடினப்பட்டு இருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் have thirst on the word of God. உனக்கு தாகம் இருக்குதா? வாஞ்சை இருக்குதா? தெசலோனிக்கேய நீங்க 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் முழங்கால நின்று படிச்சு பாருங்க. கர்த்தருடைய அழைப்பே பரிசுத்தத்திற்கு தான். தெசலோனிக்கேய பட்டணத்தார் அந்த முதல் அதிகாரத்தில் 10 வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்க. மற்ற எல்லாருக்கும் அவர்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருந்தார்கள். இன்னைக்கு நம்மை குறித்து என்ன சாட்சி வெளிவருகிறது? இடரல்களையும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிற தன்மைகள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் கர்த்தருடைய களங்கமில்லாத ஞான பாலை எந்த அளவிற்கு பருகுகிறோமோ அந்த அளவிற்கு நற்குணசாலிகளாய் மாற முடியும் என்று வேதத்திலிருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே ஒரு மனிதன் அங்கே பரலோகத்தோடு வாதாடுகிறான். என்னைய பாதாளத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கப்பா, என்னைய நான் பூமியில் எவ்வளவாய் சுகமாய் சம்பிரமமாய் வாழ்ந்தேன், என் ட்ரெஸ் எல்லாம் ரத்தாம்பரம், நான் போடுற ட்ரெஸ்ஸு மாதிரி விதவிதமாக யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ நான் பாதாளத்திலே அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே. நான் ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன் தகப்பனே, இந்த லாசருவை நீங்கள் அனுப்புனா எனக்கு ஐ ஹாவ் 5 பிரதர்ஸ், அவங்களும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுப்பா. என்ன ஆத்தும பாரம், எங்கே போய் இருக்க வேண்டிய இடத்துல ஆத்தும பாரம் இல்லை. உன் வீட்டில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை குறித்து பாரம் உனக்கு உண்டா? அவனுக்கு பரலோகம் அவன் ஆலோசனையை கேட்டதா, அவனுக்கு ஆலோசனை கொடுத்ததா? வாசிக்கலாம் 16:29. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. உங்க 5 சகோதரர்களுக்கு ஆலயத்திலே மோசேக்கள் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு. அவர்களுக்கு உங்க 5 சகோதரர்களும் செவி கொடுத்தால் கொடுக்கட்டும். அதுக்கு மேல பேச்சு கிடையாது. நீ சொல்ற பாதாளம் சொல்ற ஆலோசனையை பரலோகம் ஒரு பொழுதிலும் ஏற்காது, நிராகரிக்கத்தான் செய்யும். இவர் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேன்மையை காட்டுறார். நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். எங்க ஆத்தும பாரம் எங்க போய் ஒழுகுது? இங்க இருக்கும்போது வரலையாம், பாதாளத்தில் இவர் கிடக்கிறாராம். இவருக்கு ஆத்தும பாரம் பொங்கி வழிகிறது. பூமியில் என்னப்பா பண்ண? மோசேக்கள் அங்கே இருக்கிறார்கள், அவங்க எச்சரிப்பு கொடுப்பாங்க. தீர்க்கதரிசிகள் உண்டு, அவங்களுக்கு சத்தத்துக்கு உன்னுடைய 5 சகோதரர்கள் செவி கொடுத்து பரலோகத்திற்கு வரட்டும். நாங்கள் வேண்டான்னு சொல்லலை, பரலோகம் விரும்பி அதை ஏற்கும். ஆனால் நீ சொல்கிற யோசனையை பரலோகம் கேட்காது. நாம் எந்த அளவிற்கு மோசேக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி சாய்க்கிறோம்? அது கிடக்கு, அது ஏதாவது வளரும், அதுக்கு என்ன, அது பேசும். அதெல்லாம் கேட்டால் முடியுமா?
இப்படித்தான் நாம் மோசேக்களையும் தீர்க்கதரிசிகளையும் நிதானிக்கிறோம். கவனம், உங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற மோசேக்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும் என்றால் அவர்கள் கொடுக்கிற கட்டளைகளுக்கும் நீங்கள் உடன்பட்டு தான் ஆக வேண்டும். அது வேதம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஒரு சில வசனங்களை மாத்திரம் தியானித்து நாம் நிறைவு செய்யலாம். யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து பாருங்க. ஏன் களங்கமில்லாத ஞான பாலின் மேல் ஏன் வாஞ்சை? நீ நற்குணசாலியாய் மாற வேண்டும். அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால்தான் உனக்கு நித்திய ஜீவன். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் ஆலயத்தில் போய் அவரை ஆராய்ச்சி செய்து அவருடைய மகிமையை பார்க்க போகிறேன். எனக்கு தேவை நித்திய ஜீவன். நம்மள எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் வேணும்? அல்லேலூயா. ஒன்று தான் ஆமேன்னு கேட்குது. மற்றவங்க அப்படியே அமைதலாக இருக்கிறோம். கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா போட்டுன்றீங்களா? நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய கட்டளைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். உபாகமம் 29:29 பின்பகுதியை வாசிக்கலாம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்தினுடைய பின்பகுதி. இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு, வாசிக்கிறது மாத்திரமல்ல, வாஞ்சையாயிருக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, செய்ய வேண்டும். கட்டளைகளின்படி நாம் செய்வோம் என்றால் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்குமான சதா காலத்திற்கும், உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க பிள்ளைகளுக்கும். கர்த்தர் அதை தான் சொல்றாரு, நீ நன்றாயிருப்பதற்கு, உன் பிள்ளைகள் செழித்திருப்பதற்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் இருதயத்தில் இருந்தா நலமாயிருக்கும். வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 97ஆம் வசனம். 119:97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். உம்முடைய கட்டளைகளில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். டே ஃபுல்லா அதுதாங்க என்னுடைய மெடிடேஷன். நம்மள எத்தனை பேருங்க அப்படி சொல்ல முடியும்? அப்போ வேலையை யார் பாப்பா? வேலை பார்த்தாலுமே நம்முடைய மனதளவிற்குள்ளாக வார்த்தையை நிறைத்து கொண்டால் அதுவே நம்முடைய தியானமாயிருக்கும். 15வது வசனத்தை வாசிப்போம். 119:15. உமது கட்டளைகளை தியானித்து, உம்முடைய கட்டளைகளை தியானித்து, உம்முடைய வழிகளை கண்ணோக்குகிறேன். கவனமாக வழி எது என்று பார்த்து பூர்வ வழிகளிலே நின்று கேட்டு நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடக்க போகிறேன். கட்டளைகளை தியானித்தால்தான் நல்ல வழி, நானே வழி, நானே சத்தியம், அதை அறிந்து கொள்ள நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வெளிச்சத்தை தருவார். 78ஆம் வசனம். 119:78. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். உம்முடைய கட்டளைகளை தியானிப்பேன். நானோ மற்றவங்க எப்படியும் போயிட்டு போறாங்க, நானோ உம்முடைய கட்டளைகளை தியானிக்க போகிறேன். கடைசியாக 48ஆம் வசனம். நான் பிரியப்படுகிற உம்முடைய கட்டளைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இதுதாங்க கையெடுப்பேன். உம்முடைய கட்டளைகளுக்கு சப்மிசிவாக என்னை கொடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். தலைகளை தாழ்த்துவோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். நம்ம எப்படி லீலி புஷ்பத்தை போல மலருவது? நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கரத்தின் கிரியை ஆகிய என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். உம்முடைய வேதம் என்னை உயிர்ப்பிக்க வல்லது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால்
நாம் சில காரியங்களுக்கு நம்முடைய ஆசையை பதிக்க வேண்டுவது அவசியம் என்று வேதத்திலிருந்து நாம் பார்த்தோம். கர்த்தருடைய ஆலயத்தை, அவருடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தை வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நான் வாஞ்சிக்கிறேன். நான் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே தங்கி தாபரிக்க வாஞ்சிக்கிறேன். அவருடைய பாதத்திலே நான் உட்காரும் பொழுது தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலத்தை, தெளிந்த புத்தியை, பரிசுத்தத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, செழிப்பை கட்டளையிடுகிறார். நீ மிகுதியாய் செழித்து ஆனந்த களிப்புடன் பாட வேண்டுவதுதான் உன்னை குறித்த கர்த்தருடைய விருப்பம். ஆனால் நீயோ சோர்ந்து துவண்டு போயிருக்கிறாய். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து லீலி புஷ்பத்தை போல நீ செழிப்பாய் என்பதுதான் உன்னை குறித்து கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய பாதத்திலே பேரின்பம் உண்டு. கர்த்தருடைய பாதத்திலே தெளிந்த புத்தி மாத்திரமல்ல, வசனத்தை கேட்கிற ஸ்லாக்கியம் உண்டு. நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து அருமையான கனிகளை புசிக்கட்டுமே. நீங்கள் வளரும்படி நாம் அப்படியே இருக்க வேண்டியது பிதாவின் சித்தம் அல்ல, வளர வேண்டும். மரணம் வரை, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை வளருகிறவர்களாய் திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சை வாஞ்சை. தேங்க்யூ லார்ட். நீ லீலி புஷ்பத்தை போல மலருவாய். நன்றி செலுத்துவோமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைப்பட்டதற்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. இப்போ மட்டும் இல்லைங்க, ஃபாரெவர் அண்ட் ஃபாரெவர். பேரின்பம், பரிபூரண ஆனந்தம். ஆவியானவரே எனக்கும் வேணும். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்களோடு பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. எங்களை செதுக்குகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய காரியங்களில் எல்லாம் வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கரத்தின் கிரியையாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக. உங்க கிருபைப்படி, உங்க நியாயத்தின்படி, உங்களுடைய இரக்கங்களின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரை உயிர்ப்பிக்கிறவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எல்லா கனமும் எல்லா புகழ்ச்சியும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மூலமாக பிதாவாகிய தேவனே உமக்கே கொடுக்கிறோம். உமக்கு பிரியமானவளாக நாங்கள் வாழ எங்கள் இருதயத்திலே தீர்மானம் எடுத்தவர்களாக நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிறோம். கர்த்தருடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. நிரப்பட்டும் ஐயா. ஆலயத்தை மேகம் மூடிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் வாழ்க்கையாய் அது மாறட்டும் ஆண்டவரே.
நாங்களும் அப்பா சபையின் தூண்களாக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக, உம்முடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாக, உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் காண்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வலக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்ளுவீராக. உம்முடைய முகத்தின் பிரசன்னத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் மறைத்து கொள்ளுவீராக. உம்முடைய சமாதானமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் உம்முடைய கிருபையும் அளவில்லாமல் ஒவ்வொருவரோடும் தங்கி இருக்கட்டும். இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். ஜெய கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எந்த இடத்தில் விழுந்தோம் என்பதை நினைத்து உமக்கு நேராக எங்களை திருப்புகிறோம் ஐயா. எங்களை பலப்படுத்துங்க. பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுகிற உன்னத நிலைமைக்குள்ளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு செல்லுவீராக. நீர் அப்படியே செய்கிற தெய்வமாய் இருக்கிறதற்காக நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.